ஸோ எப்போவுமே don't forget he is under your feet. Under your feet. And I know sometimes it has to become a habit for us, இல்லையா? நம்ம பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். சாத்தானை பற்றி சிந்திக்கிற பொழுதெல்லாம் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, எனக்குத்தான் அவன் மீது அதிகாரம் உண்டு. ஆகவே we are overcomers now. If you take David's life, see, it's beautiful. The same thing was said by him. இந்த காரியத்தை பாட்டாக பாடினான். 2 Samuel chapter 22 verse 41. Very important for you to see this. தயவுசெய்து எடுத்து பாருங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இது அப்படியே இந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 2 Samuel 22 verse 41. என் சத்துருக்களின் பிடரியை ஆண்டவரை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் என்று பாடுகிறான். பாத்தீங்களா? Why? Because he came in that generation. Right? David was a member of the Jewish race. அந்த யூத பரம்பரையில யூத கோத்திரத்திலே வந்தவன் தான் அந்த தாவீது, இல்லையா? அவன் அப்படி சொன்னதுல ஆச்சரியம் இல்லை, இல்லையா? அவன் சொல்றான், என்னுடைய சத்துருக்களுடைய பிடரின் மேலே என்னுடைய கரம் இருக்கட்டும். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். You know, we have to believe this by faith. இதை விசுவாசத்தில் நாம பார்க்க வேணும். சும்மா நாம சிந்திச்சோம்னு சொன்னா இது ஒரு இம்பாசிபிளா காணப்படும். Right? But let's believe because God is telling these things to us. Let's believe. Right? Okay. So, for the New Testament believers, in Luke chapter 10 verse 19, very familiar verse, இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற சத்துருக்களுடைய சகல வல்லமைகளுக்கு மேலாக உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். Right? God has given us authority over the enemy. So he cannot overcome us. He cannot do anything to us, right? Okay. So we go to the next one now. அடுத்த லைன், 4வது வரி என்ன என்று பார்ப்போம். ஓகே, சத்ருவின் பிடரின் மேல் இருக்கும். அடுத்தது என்ன? உன்னுடைய தகப்பனுடைய புத்திரர் உன்னை வணங்குவார்கள். தகப்பனுடைய புத்திரர் உன்னை வணங்குவார்கள். What is he talking about now? It's about the exalted position, right? எப்போ ஆக்கள் வணங்குவாங்க? நாம உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதுதான், இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எஸ், அவர் எப்பொழுதும் வணக்கத்துக்குரியவராக அவர் காணப்பட்டார், இல்லையா? Even right now in heaven, that's what is taking place, right? All the elders, right? The 24 elders, they are bowing down and worshiping before the Lord Jesus Christ, right? அவர் வணக்கத்துக்குரியவர், is worthy to be worshipped, right? Okay, but if you go to Genesis chapter 27, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், Genesis chapter 27 verse 29, you know, this blessing was promised to the father itself. இந்த ஆசீர்வாதமானது, right, தகப்பனாகிய யாக்கோபுக்கே வாக்கு பண்ணப்பட்டது. It was first promised to the father Jacob, right? Okay, வாசிப்போம். ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள், எல்லாரும் உன்னை வணங்குவார்கள். நிச்சயமா யோசேப்புடைய லைஃப்ல அது நடந்தது, இல்லையா? யோசேப்புடைய வாழ்க்கையில சகோதரர் எல்லாரும் அவனை வணங்கினார்கள். So it was fulfilled there. So why did they worship Joseph? Today we know that we don't want anybody to worship us because worship belongs to God. தேவனை மட்டும் தான் நாம் ஆராதிக்கணும், வணங்க வேண்டும், இல்லையா? ஆனால் அது நமக்கு என்னத்தை ஞாபகம் ஊட்டுகிறது? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்பதை நமக்கு அது நினைப்பூட்டுகின்றது, ரைட்? நாம் அப்படிப்பட்ட வணக்கத்துக்குரிய மக்களாக இன்னைக்கு நாம் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றோம். We are exalted people. அதனால தான் எங்களை யாரும் கீழ்த்தரமா நடத்துறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. Don't ever allow anybody to treat you like a dirt, right? You are not an ordinary person, right? God has anointed you with His Holy Spirit. You are very important to God. அதனால தான் யாரும் எவரும் உங்களை பத்தி கீழ்த்தரமா கதைக்கவோ உங்களை நடத்துறதுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். Because you are an exalted person. உயர்த்தப்பட்ட மக்கள் நாங்க தேவனுடைய சமூகத்திலே. அதுக்காகத்தான் அவர் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார், இல்லையா? அவர் ஒரு அங்கே ஏழை கோலம் எடுத்தார், இல்லையா?
சிலுவையில் தொங்குகிற பொழுது அவர் ஈனக்கோலத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ரைட்? He was a poor man when he was hanging on the cross. Yeah. Why? So that today we can have that exalted position. அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, நாம் எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே தாழ்த்தினார். தன்னையே கீழ்த்தரமாக அவர் மாற்றிக்கொண்டார். அவர் பாவமானார். ஆகவே நாம சொல்ல வேண்டும், எல்லா காலத்திலையும் நான் கீழ்த்தரமாக நடத்தப்படுறதுக்காக மீட்கப்பட்ட ஒருவன் அல்ல. நான் உயர்த்தப்பட பிறந்தவன். நான் உயர்த்தப்பட வேண்டியவன். இன்னும் அதனால தான் எபேசியர் 2:6 Ephesians chapter 2 verse 6. Right? God not only gave Jesus to die for our sins, but also to raise us up to place. We are seated at the heavenly places. இன்னைக்கு நாங்க உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிற மக்கள். See, உண்மையிலே இந்த காரியங்களை நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். இந்த காரியங்களை அடிக்கடி நாம் கிளைம் பண்ண வேண்டும். இதை உரிமை பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? அப்படி நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் சொல்லுகிற பொழுது, எங்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிற பொழுது, many times the problem comes to us because we do not know who we are. We forget about who we are. நாங்க யார்ன்றதை மறக்கிற பொழுதுதான் எங்களுக்கு காரியங்களை எதிர்நோக்க கஷ்டமா இருக்கிறது. நாங்க யாருக்கிறத மறக்கிறதுனால தான் நம்மள அநேகம் பேர் சில நேரத்தில் மோசமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம். Right? If you do not know that you are a righteous person and God has given you a garment of righteousness, right? You are going to do dirty things. You are going to do sinful things. Clear? If I think that I am a sinner all the time, what will I say? I'm already a sinner, so let me keep on sinning. Clear? And I am a sinner, no? See, that's the nature of a sinner. Right? But the moment we start to think, yes, I was a sinner, but now I know I redeemed. Jesus shed his precious blood in order to make me a righteous person. சின்ன பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. நல்ல உடுப்பு உடுத்திட்டு விட்டாலும் என்ன செய்யும்? Some children are there, right? நீங்க எவ்வளவு சொல்லி பாருங்க, நீ I put your new clothes, be careful, sit on a chair and wait. They won't wait. Yeah. You know why? Because they don't know the value of the clothes that you have given them. They are children, right? So they will go sit at the dirtiest place, right? At the same time, right? When we wear rich clothes, right? நாங்க விலையுயர்ந்த ஆடைகளை அணிகிற பொழுது ஒரு நாளும் ஊத்தையில் போய் உட்கார மாட்டோம் இல்லையா? பார்த்து தூசி இருக்குதான்னு தட்டி பார்த்துட்டு தூசி இருந்தால் அதை தட்டி போட்டு தான் உட்காருவோம் இல்லையா? Why? Because we know what we are wearing. So that's why all the time we must know what kind of garments that we are wearing from the Lord. He has given you a garment of righteousness. Don't forget that. Right? If you remember that all the time, I know what I should be doing as a righteous man. This is not the place where I will be sitting. This is not the thing that I will be doing. Because I belong to a God who is full of righteousness. So ஆகவே சில பேர் இன்னமும் பிள்ளைகள் மாதிரி, சின்ன பிள்ளைகள் மாதிரி, and for those children you have to keep on saying, உட்காராத, அதை செய்யாத, இதை செய்யாத, சொல்லிக்கொண்டே இருக்கணும் பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் இல்லையா? ஆனால் நீங்கள் என்னத்தை சொல்றீங்களோ அதையே தான் செய்யும் இல்லையா? Parents know this. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது. அப்ப இன்றைக்கு யார் தெரியுமா பாவம் செய்வார்கள்? தாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை அறியாதவர்கள் தான் பாவம் செய்வார்கள். ரைட்?